ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய இறுதி பகுதிக்கு வருகிறோம். மொத்தம் 3 அதிகாரங்கள் ஆண்டவருடைய மலைப்பிரசங்கம். மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்கள். இல்லை, அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே 43வது வசனத்திலிருந்து 48வது வசனம் அதோடு முடிகிறது. 48ஆம் வசனம் வரை ஒரு செய்தியை ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்வை குறித்து அவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் அடிப்படை இதுதான், சர்க்குணம். பிதா எப்படி சர்க்குணராய் இருக்கிறார்? பிதா எப்படி சர்க்குணராய் இருக்கிறார் என்றால், உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் நேசித்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். நம்மால் அப்படி செய்யவே முடியல. அவர் சொல்றார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் நீங்கள் மிகுதியாய் செய்தது என்ன? உங்கள் சகோதரரையே நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் மிகுதியாய் செய்வதென்ன? பிதாவாகிய தெய்வம் அப்படி இல்லை. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவர் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நமக்கு தந்துக்கிட்டே இருப்பார். ஏன், தினந்தோறும் தருவார். நம்ம வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பேர் காரணம் இல்லாமல் நமக்கு எதிராக வருவாங்க. நமக்கு மன காயப்பட்டுரும். நான் ஒரு தப்பும் பண்ணலையே, ஏன் என் கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகிட்ட போய் இப்படி நம்மளை போட்டு கொடுத்துட்றாங்களே? பிஸ்னஸில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள். பிஸ்னஸில் யாரையும் நம்பவே முடியல. இப்போ எல்லாருமே அன்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இயேசுநாதர் கூட 12 பேர் அவர் கூட ஒன்றா சாப்பிட்டாங்க, ஒன்றா படுத்துறங்கினாங்க. அதில் ஒருத்தன் தான் அவரை காட்டியே கொடுத்தான், துரோகியாக போயிட்டான். ஆனால் அவனை கூட ஆண்டவர் துரோகி அப்படின்னு சொல்லலை, சிநேகிதனே அப்படின்னார். அதான் சார், நான் பூரண சர்க்குணர், நீங்களும் அப்படி பூரண சர்க்குணராக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே விட்டு கொடுக்கிற வாழ்க்கை. அது ஒரு கடினமான பகுதி நம்ம வாழ்க்கையில். நம்ம நியாயமாக இந்த இது எனக்கு சேரணும், ஆனால் நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இதே எல்லாருடைய மனசு. அதில் விட்டு கொடுத்தா எதிராளி நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. இவன் ஒரு தைரியம் இல்லாதவன், இவன் ஒரு கோழை, இவன் பயந்தாங்குள்ளி, என்னத்தையா சொல்லுவாங்க. நம்முடைய இமேஜ் டேமேஜ் ஆகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விட்டு கொடு அப்படிங்கிறார். வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தை திருப்பி, வஸ்திரத்தை எடுத்தால் மேல் அங்கேயும் கழட்டி கொடு. 1 மைல் தூரம் உன்னை பலவந்தப்படுத்தினா 2 மைல் தூரம் அவன் கூட நடந்து. இதுதான் ஆண்மைக்கு அழகு, எதிர்த்து தாக்குவது அல்ல. அதனால தான் கிறிஸ்தவர்கள் எப்பவுமே எதிர்த்து தாக்க மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு முகந்தெரியாத ஒரு 2-3 பேர் உன் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை அடிக்கவும் உங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசவும் உங்களை கேவலமாகவும் பேசினாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனடியாக நம்ம காவல்துறையை நாடுவோம், அல்லது அவங்கள பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோடு அவங்கள பிடிச்சி கட்டி வைப்போம். ஏன்னா வீட்டுக்குள்ளே பூந்துட்டானே. ஆனால் நீங்கள் பாருங்கள், நிறைய இடங்களில் ஆராதனை நடக்கிற வீடுகளில், ஜெபக்கூடங்கள், ஜெப ஆலயங்களில் பல நேரங்களில் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் உள்ள ஜெபம் நடக்கும்போது உள்ளே போய் அட்டகாசம் பண்ணுறாங்க. காவல்துறை உதவியோடு கூட போய் பல காரியங்கள் பண்ணுறாங்க. 100ல் ஒரு சில இடங்களில் தான் காவல்துறை நியாயத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் அந்த கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களுக்கு தான் சப்போர்ட்டாக போய் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் கிறிஸ்தவர்கள்
இப்போ இது ஏன் இடம், ஏன் என் வீட்டுக்குள்ளே நீ பாட்டில் அத்துமீறி உள்ளே வர்றியன்னு சொல்லி அவங்கள அடிக்கிறது இல்லை, அவங்கள கட்டி வைக்கிறது இல்லை, அவங்களை எதிர்த்து போராடுறது. ஏன்னா அதுதான் கிறிஸ்தவம். அதனுடைய அடுத்த உச்சம்தான் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற கிளர்க்குகள் அல்லது இவங்க விட்ட சண்டைக்கு போகிறவங்க, இல்லாத காரியத்தை சொல்லி அவங்கள அவமானப்படுத்துகிறவங்க, அந்த கிறிஸ்தவனுக்கு அப்படி சோதனைகள் வருகிறது வேலை பார்க்குற இடத்துல நல்லவனாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் யார் தனக்கு எதிராக வந்தாங்களோ அவங்களே சில நேரங்களில் பிரச்சனையில் மாட்டி அவங்களுக்கு நாம் போய் உதவி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடவுள் கொண்டு வருவார். அப்போ நம்ம அவங்கள மனதார மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே அந்த தெய்வீக அன்பை நமக்கு தரும்படி இந்த காலை வேளையிலே கேட்போம். காட் பிளஸ் யூ.